அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்ல சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 வெங்காயம் நீட்டா மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் 4 தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் மெலிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடலாம். 1/4 லிட்டர் ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே லவங்கப்பூ, பட்டை, பிரியாணி இலை போட்டுக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே 6 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தனியா மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை எடுத்துடலாம். நல்லா இப்போ கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பால் 1/2 டம்ளர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வெயிட் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிம்மிலே 15 நிமிஷம் வச்சிடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.